நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம பிங்க் கலரில் செஞ்சு கொடுத்தோன்னா சொல்லவே வேண்டாம், பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்து ஃபஸ்ட்டு அதை தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப்பு பார்த்திங்கன்னா டுரம் வீட் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் சேர்த்து ரெண்டுமே ஒன்றா வேக வைப்போம். அப்பப்போ இதை வந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு லைட்டாக அடியில் வந்து நிற்க ஆரம்பிக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நம்ம வந்து பாஸ்தா வேக வைப்போம். இப்போ நமக்கு பீட்ரூட் வெந்துருச்சு, அதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போ செக் பண்ணுங்கள், நமக்கு பாஸ்தா ரெடி. அதையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மேலே நான் வந்து நார்மல் தண்ணி சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திங்கன்னா அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ இதை அப்படியே வைப்போம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக பொடியாக நறுக்கி சேருங்க. அதை நல்லா பட்டரில் வறுக்கணும். அது வறுக்கும் போதே நல்லா வாசம் இருக்கும். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால். இது பார்த்திங்கன்னா நான் காய்ச்சின பாலை தான் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம கிளறும் போதே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க இந்த பியூரியை இதோடு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். இது வந்து இந்த க்ரீமுக்கான சால்ட்டு மட்டும்தான். ஃபைனலாக நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுப்போம். எல்லா கலருமே வந்து அந்த பாஸ்தாவோட கோட் ஆகணும். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, 1/4 டீஸ்பூன் ஒரிகனோ. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ஹெர்ப்ஸ் போடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஃபைனல் டச்சாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸை சேர்த்துப்போம். என்ன சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நம்மளோட அருமையான பிங்கி பாஸ்தா நல்லா க்ரீமியாக, கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ் வந்து உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.